வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு அட்வான்ஸ்டு ஸ்ட்ரக்சர். இதோடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பட் அதுல நம்ம இன்னைக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டா சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போறோம். ரொம்ப காமன் தான் இந்த மாதிரி சென்டென்சஸ் நம்மளோட டே டு டே கான்வர்சேஷன்ல. நீ எதுக்கு எடுத்தாலும் இப்படி கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்லை அப்படி சொல்லுவோம். உங்ககிட்ட என்ன இல்லை, நீ போய் ஏன் அவளை பார்த்து பொறாமப்படுற, நீ அவளை பார்த்து பொறாமப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்லை, நீ இப்படி சைலண்டாவே இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதை சொல்றதுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ் இதை தான் நம்ம பார்க்க போறோம். நாம ஏற்கனவே பார்த்த ஒரு ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் பிளஸ் பிஃபோர் verb plus ing gerund. இது நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது அட்வான்ஸ்டு செக்ஷன் சொன்னோம் இல்லையா? தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் சப்ஜெக்ட் இல்லைன்னா ப்ரொனவுன், பீயிங் பிளஸ் அட்ஜெக்டிவ் இல்லைன்னா V3. இந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரக்சரில் 1-2 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்துடலாம். நீங்கள் கம்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஒரு இடத்துல நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறீங்க, யார் வரணுமோ அவங்க வரல. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இதுக்கு மேலேயும் இங்கே வெயிட் பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த பயனும் இல்லை, எந்த அர்த்தமும் இல்லை, இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதுதான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்களான்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர். தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் அப்படின்றது ஒரு ஃபிக்ஸட் ஸ்ட்ரக்சர். நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் எதை செய்வதில் எந்த பயனும் இல்லை அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது மட்டும்தான். இப்போ இந்த இடத்துல காத்திருப்பதில் அர்த்தம் இல்லைன்னு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுறது, வெயிட், அது கூட ஐஎன்ஜி சேர்த்துக்கோங்க. இப்போ வெயிட்டிங், அப்போ தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் வெயிட்டிங். இங்கே காத்திருக்கிறதுல அர்த்தம் இல்லை. தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் வெயிட்டிங் ஹியர். இதுக்கு மேலேயும் இங்கே வெயிட் பண்ணுறதுல அர்த்தம் இல்லை. இதுக்கு மேலேயும் அப்படின்னா எனி மோர், எனி லாங்கர், இப்படிலாம் நம்ம சொல்லலாம். ஸோ தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் வெயிட்டிங் ஹியர் எனி மோர். மற்றவங்களும் குறை சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஏன் நீ தேவையில்லாமல் பழிய தூக்கி மற்றவங்க மேலே போடுற, அப்படி சொல்லுவோம் இல்லையா? அதை தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இந்த இடத்துல இந்த எந்த அர்த்தமும் இல்லை, எந்த பயனும் இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை, எல்லாத்துக்கும் காமனாக தெர் இஸ் நோ பாயிண்ட் தான். ஸோ இங்கே என்ன செய்கிறோம், குறை சொல்கிறோம், பிளேம் பண்ணுறோம். ஸோ அதுதான் வார்த்தை, அதுதான் verb. அது கூட தான் ஐஎன்ஜி சேர்த்துக்க போகிறோம். அப்போ தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் பிளேமிங் மற்றவர்களை, அதர்ஸ். தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் பிளேமிங் அதர்ஸ். தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் பிளேமிங் அதர்ஸ். ஒரு verb மட்டும் வர்ற மாதிரி 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் இல்லையா? இப்போ மோர் தென் ஒன் verb ஒரு சென்டென்ஸில் இருந்தால் எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஜிம்முக்கும் போகிற, அப்புறம் ஜங்க் ஃபுட்டையும் சாப்பிட்ற, இதனால் என்ன பிரயோஜனம், இதை தான் நம்ம சொல்லணும். ஸோ ஜிம்முக்கு போயிட்டு ஜங்க் ஃபுட்டையும் சாப்பிட்றதுல என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு கேட்கணும். ஸோ 2 verbs இருக்குது. ஒன்று ஜிம்முக்கு போகிறது, இன்னொன்று ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது. ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம ஜெரண்ட் ஃபார்மில் சொல்ல போகிறோம். ஸோ ஜிம்முக்கு போகிறது அப்படின்றத கோயிங் டு தி ஜிம், கோயிங் டு த ஜிம். அப்புறம் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, ஈட்டிங் ஜங்க் ஃபுட். அப்புறம் ஜிம்முக்கு போயிட்டு வந்து அப்புறமா தானே நம்ம ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்றோம், அதனால் ஈட்டிங் ஜங்க் ஃபுட் லேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டத்தையும் சேர்த்துக்க வேண்டியதுதான். ஸோ தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் பக்கத்தில் ஜெரண்ட், verb plus ஐஎன்ஜின்னு சொன்னோம். இங்கே 2 விஷயங்கள் இருக்குது. ஸோ கோயிங் டு த ஜிம் அண்ட் ஈட்டிங் ஜங்க் ஃபுட் லேட்டர். தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் கோயிங் டு த ஜிம் அண்ட் ஈட்டிங் ஜங்க் ஃபுட் லேட்டர். ஈஸியாக இருக்கு இல்லையா? இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் verb plus ing, இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். இனி நாம இந்த தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் சப்ஜெக்ட் இல்லைன்னா ப்ரொனவுன், பீயிங் பிளஸ் அட்ஜெக்டிவ், இந்த ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். ஸோ verb வந்ததானா verb plus ingன்னு போடலாம். சில சென்டென்சஸில் நமக்கு அட்ஜெக்டிவ்ஸ் வரும். அட்ஜெக்டிவ்ஸ் வர்றப்போ அப்படியே அட்ஜெக்டிவோட ஐஎன்ஜிலாம் சேர்க்க முடியாது. ஜென்ரலாகவே அட்ஜெக்டிவ்ஸ் வருது அப்படின்னாலே அதுக்கு முன்னாடி பி verb தான் இருக்கும். ஸோ வேர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும் அப்படிங்கிறப்போ அந்த பி வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து பீயிங் ப்ளஸ் அட்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த ஜெரண்டுக்கான சப்ஜெக்ட் அதுதான் இங்கே வருது. இது பேரெல்லாம் இருந்ததானா அப்படியே நம்ம போடலாம். நீங்கள் ஒருவேளை யூவி, ஷி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்ததானா அதை அப்படியே நம்ம போடக்கூடாது. அதோடைய ப்ரொனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனை தான் இந்த இடத்துல நம்ம போடணும். அதாவது ஐயின் வந்ததானா மீன் போடுங்க, ஹீன் வந்ததானா ஹிம்மு, ஷீன் வந்ததானா ஹர்ரு, இந்த மாதிரி நம்ம போடணும். தேன் வந்ததானா தெம், எப்படி நாம இந்த இடத்துல போடணும். இப்போ சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். உங்களுக்கு இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸ்ட்ரக்சரை பார்க்குறப்ப சில சமயங்கள் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும்.
எக்ஸாம்பிள்ஸோட பார்க்குறப்போ, ஓ! இது இவ்வளோதானா? அப்படின்னு உங்களுக்கே தோணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, உன்கிட்ட என்ன இல்ல? நீ எதுக்கு அவள பார்த்து பொறாமப்படுற? நீ அவள பார்த்து பொறாமப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ எந்த அர்த்தமும் இல்லை. அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு பாருங்க? பொறாமைப்படுறதுல. ஸோ பொறாமைன்னா ஜெலஸ் இல்லையா? ஸோ ஜெலஸ்ல ஆவுறதுன்றது அட்ஜெக்டிவ். அப்பன்னா நம்ம பீயிங் ஜெலஸ். இந்த இடத்துல நீ பொறாமப்படுறதுன்னு இருக்கு. அப்போ இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படியே ஃபில் பண்ணிட்டே வரலாம். உங்களுக்கு ஈஸியா இருக்கும். But there is no point in subject இல்லைன்னா pronoun being adjective இதான் ஸ்ட்ரக்சர் இல்லையா? ஸோ there is no point inன்றது ஃபிக்ஸடா இருக்கு. அடுத்தது சப்ஜெக்ட் இல்லைன்னா ப்ரொனவுன்னு சொன்னோம். நீ அதனால யூ. ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனும் யூ தான். அதனால நம்ம அப்படியே போட்டுட்டோம். அடுத்தது பீயிங் அட்ஜெக்டிவ் பாருங்க ஜெலஸ். அவளை பார்த்து பொறாமப்படுறது அப்படிங்கிறப்போ ஜெலஸ் ஆஃப் ஹர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ there is no point in you being jealous of her. There is no point in you being jealous of her. நீங்க இங்கேயே இருன்னு சொல்றோம். நான் இங்கேயே இருந்தா எந்த வேலையும் யார் செய்யறது? நான் இங்கேயே இருக்கிறதுனால எந்த பயனும் இல்ல. அப்படின்னு நம்ம சொல்லப்போம். ஸோ நான் இங்கேயே இருக்கிறதுல எந்த பயனும் இல்லை. ஸோ இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு அப்படி சொல்லுவோம். ஐ ஆம் ஹியர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஐ ஆம் ஹியர். ஹியருக்கு முன்னாடி இருக்கு பாருங்க ஆம். அது வந்து ஒரு பி வெர்ப். அதுதான் நம்ம பீயிங் அப்படின்னு மாற்ற போறோம். ஸோ தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் நான் இங்க இருக்கிறது. நான்னா ஐ ஆப்ஜெக்ட் பண்ணணும்னு சொன்னோம். அதுக்கு மீன் போட்டுக்கணும். ஸோ தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் மீ பீயிங் ஹியர். தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் மீ பீயிங் ஹியர். அவ்வளோதான். ஈஸி இல்லையா? இப்போ இதே கொஞ்சம் இந்த சென்டென்ஸை கொஞ்சம் லென்த்தியா கொஞ்சம் லாங் சென்டென்ஸாக சொல்லலாம். யாருமே என்கிட்ட பேச விரும்பலைன்னா அப்புறம் நான் இங்கே இருக்கிறதுல எந்த அர்த்தமுமே இல்லையே அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ யாரும் என்னோட பேச விரும்பலை அப்படின்னா நான் இங்கே இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த அர்த்தமும் இல்லை அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ நான் இங்கே இருப்பது அர்த்தம் இல்லைங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் மீ பீயிங் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ யாரும் என்னிடம் பேச விரும்பலைன்னா அதை மட்டும் சொல்லிடலாம். இஃப் நோ ஒன் யாரும் இல்லை அப்படின்னா நோ ஒன். இஃப் நோ ஒன் வாண்ட்ஸ் டு டாக் டு மீ இல்லைன்னா சிம்பிளா இஃப் நோ ஒன் வாண்ட்ஸ் டு டாக். தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் மீ பீயிங் ஹியர் இஃப் நோ ஒன் வாண்ட்ஸ் டு டாக். தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் மீ பீயிங் ஹியர் இஃப் நோ ஒன் வாண்ட்ஸ் டு டாக். தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ரக்சர். நீங்கள் வந்து அடிக்கடி இந்த மாதிரி சென்டென்சஸ் நீங்கள் டே டு டே கான்வர்சேஷனில் சொல்லுவோம் நம்ம. இனிமேலும் நாம் அமைதியாக இருக்கிறதுல அர்த்தம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அமைதியாக இருக்கிறது, சைலண்ட்டாக இருக்கிறது, அது ஒரு அட்ஜெக்டிவ். ஸோ அமைதியாக இருப்பது அர்த்தம் இல்லை. ஆக இருப்பது அப்படின்னாலே அட்ஜெக்டிவ் தான். தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் நாம். நாம்னா வி, ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படிங்கிறப்ப அஸ்ன்னு போடணும். அப்போ தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் அஸ் பீயிங் சைலண்ட். அட்ஜெக்டிவ் வந்து இந்த இடத்துல அமைதியாக இருப்பது, சைலண்டாக இருப்பது. ஸோ பீயிங் சைலண்ட். இனிமேலும் anymore. There is no point in us being silent anymore. There is no point in us being silent anymore. அடுத்த எக்ஸாம்பிள் நீங்களே கூட ட்ரை பண்ணலாம். அவ எதுக்கு வருத்தப்படுறா? இப்போ வருத்தப்படுறதுனால ஏதாவது மாறப்போதா? இல்லை எதையாவது மாற்ற முடியுமா? ஸோ மாற்ற முடியாத ஒரு விஷயத்துக்காக வருத்தப்படுறதுல பயனில்லை அப்படின்னு நம்ம சொல்லப்போம். ஸோ மாற்ற முடியாத விஷயத்துக்காக இது இருக்கட்டும், வருத்தப்படுறதுல பயனில்லை. அது மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ வருத்தப்படுறதுன்னா அப்செட்டாக இருக்கிறது. அப்போ தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் அவள் அப்செட்டாக இருப்பது. அதனால அவள்னா ஷீ, ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படிங்கிறப்போ ஹர். பீயிங் அப்செட். தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் ஹர் பீயிங் அப்செட். அஃப்கோர்ஸ் இதுவே வந்து ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் தான். சும்மா அப்செட்டாக இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அவள் சும்மா அப்செட்டாக இருப்பதில் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டோம். நம்ம இன்னும் என்ன செய்யணும்? அவள் மாற்ற முடியாத விஷயத்துக்காக வருத்தப்படுறதுல பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். ஸோ எதுக்காக அப்செட்டாக இருக்காங்களோ அதை சொல்கிறப்ப அப்செட் ஓவர் சம்திங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் ஹர் பீயிங் அப்செட் ஓவர் சம்திங் ஷி கேன் சேஞ்ச். அவளால் மாற்ற முடியாத விஷயத்துக்காக. something she can change. There is no point in her being upset
or something she can change. நீ என்னமோ ஹானஸ்டா தான் இருக்க. ஆனா யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்களே. யாருமே நம்பாதப்போ, நீ மட்டும் நேர்மையா இருப்பதனால என்ன பிரயோஜனம்? அப்படின்னு சொல்லப்போறோம். சரி, நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்ட்டா இத ஃப்ரேம் பண்ணலாம். கொஞ்சம் லாங் சென்டென்சஸ் தான். ஆனா ஃப்ரேம் பண்றது என்னவோ ரொம்பவே ஈஸி தான். ஸோ நீங்கள் நேர்மையாக இருப்பதில் பிரயோஜனம் இல்லை. நீ ஹானஸ்ட்டா இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. இந்த பார்ட்ட நீங்க ரொம்ப ஈஸியா ஃப்ரேம் பண்ணிடலாம் இல்லையா? பட் தேர் இஸ் நோ பாயிண்ட் இன் இந்த இடத்துல சப்ஜெக்ட் இல்ல ப்ரொனவுன்ன்ற இடத்துல யூ. ஏன்னா ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனும் யூ தான் இல்லையா? ஸோ அதனால யூ. பீயிங் ஹானஸ்ட். ஸோ தேர் இஸ் நோ பாயிண்ட் இன் யூ பீயிங் ஹானஸ்ட். யாரும் நம்பாதப்போ, யாரும் நம்பலன்னா 2 விதமாவும் சொல்லலாம். யாரும் இல்லைன்னா நோ ஒன் இல்லையா? இஃப் நோ ஒன் பிலீவ்ஸ் யூ. இல்லன்னா வென் நோ ஒன் பிலீவ்ஸ் யூ. யாரும் நம்பாத போது அப்படின்னு சொல்றதா இருந்தா. So there is no point in you being honest if no one believes you. There is no point in you being honest if no one believes you. அவங்களும் இந்த டீம் தானே. ஆனா அந்த டீமுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? அவங்க எந்த விதமான கான்ட்ரிபியூஷனும் பண்ணலன்னா, இந்த டீம்ல இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? இந்த டீம்ல இருக்கிறதுல என்ன அர்த்தம்? அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ அவர்களுடைய பங்களிப்பு எதுவும் இல்லன்னா, அப்புறம் டீம்ல இருக்கிறதுல என்னதான் பிரயோஜனம்? அப்படி கேட்கப் போறோம். ஸோ குழுவில் இருப்பதில் பயனில்லை. அத மட்டும் நம்ம சொல்லிடலாமா? ஸோ அப்ப தேர் இஸ் நோ பாயிண்ட் இன் தெம். அவர்கள். அதனால தேர் இஸ் நோ பாயிண்ட் இன் தெம். குழுவுல ஒரு பார்ட்டாக இருப்பது. பீயிங் பார்ட் ஆஃப் த டீம். ஒருத்தர்னா பீயிங் அ பார்ட் ஆஃப் த டீம்னு சொல்லலாம். இங்க அவர்கள்னு நிறைய பேர் சொல்றோம். அதனால தான் பீயிங் பார்ட் ஆஃப் த டீம் அப்படின்னு மட்டும் சொல்றோம். தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் தெம் பீயிங் பார்ட் ஆஃப் த டீம். அப்ப எதுவும் பங்களிப்பு எதுவும் இல்லைன்னா, இல்லை என்றால் இஃப் வச்சு சொல்லலாமா? அப்ப இஃப் தெர் இஸ் நோ கான்ட்ரிபியூஷன் இல்லைன்னா இஃப் தே டோன்ட் கான்ட்ரிபியூட் எனிதிங் எப்படி வேணா சொல்லுங்க. இஃப் தே டோன்ட் கான்ட்ரிபியூட் எனிதிங் இல்லைன்னா இஃப் தெர் இஸ் நோ கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் தேர் சைடு எப்படி வேணா சொல்லலாம். So there is no point in them being part of the team if they don't contribute. அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? நீ என்னமோ ரொம்ப பொலைட்டா தான் நடந்துக்கிற. ஆனா உன்னை மதிக்காத ஒருத்தர்கிட்ட நீ இவ்வளோ பொலைட்டா நடந்துக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ நீ பொலைட்டாக நடந்து கொள்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. ஈஸியா ஃப்ரேம் பண்ணிடலாம் இல்லையா? நீ அப்படின்னு இருக்கு. அப்ப there is no point in you being polite. There is no point in you being polite. யார்கிட்ட பொலைட்டா நடந்துக்கிற? டு someone. உன்னை மதிக்காத ஒருத்தர். டு someone who doesn't respect you. To someone who doesn't respect you. So there is no point in you being polite to someone who doesn't respect you. இப்ப நாம பார்த்தோம் இல்லையா? 2 structures. இந்த எக்ஸாம்பிள்ஸை நீங்க ட்ரை பண்ணுங்க. ஃபெயிலியரை கண்டு பயப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. எப்ப பார்த்தாலும் கோபமாவே இருக்கிறதுல எந்த அர்த்தமுமே இல்லை. அவன் சாதிக்காத விஷயத்துக்காக அவன் பெருமைப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த பயனும் இல்லை. இதுதான் நீங்க ஃப்ரேம் பண்ண வேண்டிய சென்டென்சஸ். ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸை நீங்க அடுத்த ஸ்லைட்லயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ இந்த வீடியோவில் நாம there is no point in being இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி எப்படி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.